ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து யாருமே கேட்காத டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். யாருமே கேட்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டதுறைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. இது வந்து பெருசாக யாருமே கேட்கல. பட் ஸ்டில் தமிழில் இல்லாத கண்டென்ட்லாம் கவர் பண்ணுன்றதுக்காக தான் நான் இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் வந்து நிறைய பேர் தெரியாது. நிறைய பேர் வந்து இந்த எஸ்கேல் நோ எஸ்கேல் இதை வச்சே வந்து ஓட்டிடுவாங்க. ஆக்சுவலாக வந்து டேட்டாபேஸில் பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. அதை வந்து நான் ஒரு ப்ராட் கேட்டகரியாக அதோட எக்ஸாம்பிள் என்ன இருக்குது, இதை எப்போ நம்ம யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், அதில் என்னென்ன கம்பெனிஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸஸ்லாம் இருக்குது, ஆக்சுவலான கம்பெனிலாம் இருக்குது அப்படின்னு, இல்லை என்னென்ன சாஃப்ட்வேர் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வில் ஸ்டார்ட் வித் MySQL. MySQL தான் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு டேட்டாபேஸாக இருக்கும். ஸோ இது என்னென்னா வந்து எல்லாமே டேபிள் பேஸ்டாக வந்து இருக்கும். டேபிளில் வந்து இதில் காலம்ஸ் அண்ட் ரோஸ் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதில் ஒரு இண்டிவிஜுவல் ஃபீல்டு வந்து ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்து MySQL. இது எப்போல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டேட்டா, அந்த டேட்டா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா கண்டிப்பாக வந்து டேபிள்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து ரெக்கமெண்டட். ஸோ இதுக்கு தான் வந்து MySQL யூஸ் பண்ணுவோம். இதை வந்து எப்படி கிரியேட் அண்ட் டெலீட்லாம் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட்டுக்கு இந்த மாதிரி ஒரு query யூஸ் பண்ணுவோம், செலக்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு query யூஸ் பண்ணுவோம், அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு query வந்து யூஸ் பண்ணுவோம், அண்ட் தென் டெலீட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு query வந்து யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து யாரெல்லாம் டாப் ப்ரொவைடர்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து MySQL, அதுக்கப்புறம் வந்து PostgreSQL வந்து இருக்குது, அதுக்கப்புறம் வந்து MS SQL இருக்குது, SQLite இருக்குது, அண்ட் தென் Oracleோட டேட்டாபேஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள் சினாரியோ சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்க. இதில் வந்து எந்தெந்த கஸ்டமரோட டேட்டாவெல்லாம் தனியாக வச்சுருக்கணும், அவங்களோட டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து தனியாக வச்சுருக்கணும், அண்ட் இது ரெண்டுமே வந்து ரிலேட்டடாக இருக்கணும். அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் கேஸஸ்க்கு நீங்கள் வந்து டேபிள் பேஸ்டு வந்து போகலாம். இதுக்கு வந்து MySQL வந்து யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து NoSQL பற்றி பார்க்கலாம். NoSQL அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எப்போ யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா இருக்கப்போ தான் யூஸ் ஆகும். அன்ஸ்ட்ரக்சர்டு அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த டேட்டா மிஸ் ஆகும்னு உங்களுக்கு தெரியாது. சம்டைம்ஸ் வந்து இந்த டேட்டா வந்து மிஸ் ஆகலாம், சம்டைம்ஸ் வந்து இந்த டேட்டா வந்து க்ரோ ஆகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து NoSQL போகிறது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். நிறைய பேர் ஃப்ரெஷராக இந்த இயர் வந்து காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு ஐடியா இல்லாமல் இருப்போம். கண்டிப்பாக வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக ப்ளேஸ் ஆகணுன்ற ஒரு ட்ரீம் வந்து இருக்கும். உங்களுக்காகவே இண்டஸ்ட்ரி லெவல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு லைவ் டெமோ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் ஆல்ரெடி அவங்க வந்து 1700+ சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் கூட டைப்ல இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ளேஸ் ஆயிருக்காங்க வித் NDSC சர்டிஃபிகேட்டோட. இதுதான் உங்களுக்கு கிடைச்ச பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ அந்த 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிக்கிட்டாங்க, எப்படி அதை டெவலப் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா, கீழே வந்து டெமோட லிங்க் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க. நீங்கள் வந்து மெக்கு இல்லை சிவில் இல்லை நான் ஐடி பேக்ரவுண்டில் இருந்தாலுமே இது வந்து அட்டன் பண்ணலாம். பின் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இதோட பெஸ்ட் யூஸ் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரியல் டைமில் வந்து டேட்டா க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து க்ளவுட் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து NoSQL போகிறது வந்து பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ NoSQL என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து MongoDB இருக்குது, Cassandra இருக்குது, அண்ட் தென் வந்து Redis இருக்குது, அமேசானோட DynamoDB இருக்குது, அண்ட் தென் வந்து அப்பாச்சியோட CouchDB இருக்குது. இது எல்லாமே வந்து NoSQL பேஸ்டு டேட்டாபேஸஸ். ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சினாரியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சோஷியல் மீடியாவில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு அனாலிட்டிக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலோ, இல்லை வந்து யூசர் ஜென்ரேட்டட் கண்டென்ட், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் போட்டுகிட்டே இருப்பீங்க பார்த்தீங்களா, அது வந்து அப்படியே க்ரோத் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அது வந்து ஆனால் ஒரே ஒரு லிஸ்ட்டாக மட்டும் தான் இருக்கும். அப்படின்னா வந்து நீங்கள் வந்து NoSQL வந்து சூஸ் பண்ணலாம். இது எந்தெந்த கம்பெனிலாம் யூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட்லி வந்து Netflix யூஸ் பண்ணுறாங்க, Twitter யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் தென் LinkedIn வந்து யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி டெக்னாலஜிஸை. ஸோ அடுத்து வந்து இதுக்கு மேலே சொன்ன ரெண்டுமே வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கலாம். பட் ஆனால் இதுக்கு மேலே நான் சொல்ல போகிற டேட்டாபேஸஸ்லாம் இருக்கா அப்படின்னே உங்களுக்கு தெரியாமல் போயிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டேட்டாபேஸ்லாம் என்ன நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து வெக்டார் டேட்டாபேஸஸ். வெக்டார் டேட்டாபேஸஸ் அப்படின்னா வந்து கரெக்டாக எந்த இடத்துல இருக்குன்றதை உங்களால் பர்டிகுலராக வந்து கண்டுபிடிக்க முடியாது. உங்களோட டேட்டா எல்லாமே வந்து கிளஸ்டர்ஸாக வந்து ஸ்டோர் ஆகியிருக்கும். அதாவது நீங்கள் வந்து ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை இன்சர்ட் பண்ணுறீங்க, அண்ட் தென் வந்து ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை இன்சர்ட் பண்ணுறீங்க, அண்ட் தென் ஹியூமன் அப்படின்னு ஒன்று இன்சர்ட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபுட்டை இன்சர்ட் பண்ணுறீங்கன்னா ஆப்பிள் அண்ட் தென் அந்த ஃபுட்டு வந்து ஒன்றா பக்கத்தில் இருக்கும், அண்ட் தென் உங்களோட ஹியூமன் சப்ஜெக்ட் வந்து ஆப்பிளுக்கு பக்கத்தில் இருக்கும், அண்ட் தென் ஃபோனுமே வந்து ஆப்பிளுக்கு ரிலேட்டட்ன்றதுனால இது வந்து பக்கத்தில் இருக்கும். இப்போ வந்து சம்மந்தமே இல்லாத ஏதாவது ஒரு டேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு லைட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரீங்கன்னா, லைட் வந்து எலக்ட்ரானிக்ஸில் வரும். ஸோ அது வந்து ஃபோனுக்கு பக்கத்தில் வந்து பிளேஸ் ஆகும். இந்த மாதிரி தான் வந்து வெக்டார் டேட்டாபேஸ் வந்து நம்மளால் விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். இதுக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மெஷின் லேர்னிங்கில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து KNN அல்காரிதம் சொல்லிட்டு ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கெல்லாம் வந்து வெக்டார்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது நாட் எக்ஸாக்ட்லி டேட்டாபேஸ். அதுக்கு என்னென்ன டேட்டாபேஸ் இருக்குன்றது நான் வந்து இப்போ மென்ஷன் பண்ணுறேன். ஸோ வெக்டார் டேட்டாபேஸில் என்னென்னலாம் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து டைம்ஸ்கேல் DB இருக்குது, InfluxDB இருக்குது, QuestDB இருக்குது, அண்ட் தென் வந்து கைனட்டிகா இருக்குது, அண்ட் தென் ClickHouseன்னு சொல்லிட்டு ஒரு DB இருக்குது. இந்த DBஸ்லாம் வந்து வெக்டார் பேஸ்டு டேட்டாபேஸஸ். ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சினாரியோ சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு IoT சென்சார் எடுத்துக்கோங்க. IoTனா வந்துட்டு நீங்கள் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு சென்சார் மாதிரி லைக் டோரில் வந்து ஒரு சென்சார் வச்சுருக்கலாம், இல்லை வந்து பார்க்கிங்கில் வந்து ஏதாவது ஒரு சென்சார் வச்சுருக்கலாம், இல்லை ஒரு செக்யூரிட்டி கேமரா
கேமரா வச்சிருக்கலாம். இது எல்லாமே வந்து IoT டிவைசஸ் தான். ஸோ இந்த மாதிரி IoT டிவைசஸ்லேருந்து வர டேட்டா எல்லாத்தையும் ரியல் டைமில் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும், இல்லை அது வந்து மற்ற டிவைசஸ்லேருந்து வர எல்லா டேட்டாவையும் ஒன்றா ஜாயின் பண்ணி அதை வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி query பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து வெக்டார் டேட்டா பேசஸ் வந்து ஒரு பெஸ்ட்டான எக்ஸாம்பிளாக இருக்கும். அடுத்தது வந்து கிராஃப் டேட்டா பேஸ் வந்து போயிடலாம். ஸோ கிராஃப் டேட்டா பேசஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து எவ்ரிதிங் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் ஆஸ் அ கிராஃப். அதாவது இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் வந்து எனக்கு வந்து ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 10 ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இன்னும் 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் ஆனால் அந்த 10 ஃப்ரெண்ட்ஸில் நானும் இருப்பேன் கரெக்டாக. ஸோ யார் வேணால் யார் கூட வேணால் மேப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் யாராவது ஒருத்தவங்களோட ப்ரொஃபைலை போய் ஓப்பன் பண்ணுங்கள். அவங்களோட சஜஸ்டட் ஃபாலோயிங்னு ஒன்று காட்டும். அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஒரு சஜஸ்டட் ஃபாலோயிங் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டோட நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்த அதே ப்ரொஃபைலு கீழே வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிராஃப் பேஸ்டு நீங்கள் ஏதாவது பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து கிராஃப் பேஸ்டு டேட்டா பேஸ் வந்து நல்லா யூஸ் ஆகும். இதில் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து Neo4j இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அமேசானோட நெப்டியூன் இருக்குது. அண்ட் தென் வந்து டைகர் கிராஃப்னு ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து வந்து அரங்கோ டிபின்னு ஒன்று இருக்குது. அண்ட் தென் வந்து ஜானஸ் கிராஃப்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த 5 சாஃப்ட்வேர்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து வண்டர் கிராஃப் இருக்குது அண்ட் டி கிராஃப் இருக்குது. இவங்களாம் நேட்டிவாக வந்து கிராஃப் டேட்டா பேஸ் கொடுக்கலனாலும் கிராஃப் டேட்டா பேஸை எமுலேட் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் வந்து இவங்க தந்துட்டு இருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இது எதுக்கு வந்து சொல்கிறேன்னா வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான். இந்த டாபிக்ஸ்லாம் இருக்குது, நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். அடுத்து இதுக்கு வந்து எக்ஸாக்டான ஒரு சினாரி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சோஷியல் நெட்வொர்க் தான். பிகாஸ் எல்லாருமே வந்து இன்டர் கனெக்டடாக இருப்போம். இது எந்தெந்த கம்பெனிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா eBay யூஸ் பண்ணுறாங்க, Airbnb யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் தென் வந்து LinkedIn யூஸ் பண்ணுறாங்க, ஈவன் Facebook கூட யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற querying லாங்குவேஜ் வந்து GraphQL. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து MySQL யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து அவங்களே கொடுக்குற மெத்தட்ஸை தான் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து query பண்ணிக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டாக்குமெண்ட் டேட்டா பேசஸ். இப்போ டாக்குமெண்ட் டேட்டா பேசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகியிருக்க எல்லா விஷயமும் வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா JSON ஃபார்மெட்னு சொல்லுவாங்க, இல்லை BSON ஃபார்மெட் சொல்லுவாங்க. JSONனா JavaScript ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் சொல்லுவாங்க. இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து e-commerce பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்து அப்ளிகேஷன்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் எங்கெல்லாம் வந்து ஃப்ளெக்சிபிள் ஸ்கீமா வேணுமோ அங்கெல்லாம் வந்து டாக்குமெண்ட் டிபி வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இதுக்கு வந்து டாப் ப்ரொவைடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து நமக்கு MongoDB வரும். நிறைய பேர் வந்து NoSQLனாலே MongoDBன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது ஸ்பெசிஃபிக்காக வந்து டாக்குமெண்ட் பேஸ்டு டேட்டா பேஸ். ஏன்னா வந்து அதுக்கு ஆப்ஜெக்ட் ஐடின்னு ஒன்று கொடுப்போம். அதுக்குள்ளே வந்து நீங்கள் எதை வேணால் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஒரு இமேஜ் லிங்காக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஒரு நம்பராக இருக்கட்டும், நீங்கள் எந்த டேட்டா டைப் வேணால் எப்படி வேணால் இன்டர்லிங்காக வந்து போட்டுக்க முடியும். அதனால தான் வந்து இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து MongoDB இருக்குது, அண்ட் தென் கவுச் பேஸ் இருக்குது, அண்ட் தென் ஃபயர் பேஸ் இருக்குது, அண்ட் தென் வந்து அமேசானோட டாக்குமெண்ட் டிபி இருக்குது, அண்ட் தென் வந்து ரேவன் டிபி இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்ன எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாக்ட்லி வந்து ஒரு கமெண்ட் செக்ஷன், இல்லை வந்து ஒரு யூசர் ப்ரொஃபைல், நீங்கள் எதெல்லாம் வந்து எப்படி வேணால் க்ரோ ஆகும்னு நினைக்கிறீங்களோ, எந்த டேட்டாலாம் இஷ்டத்துக்கு க்ரோ ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிளாக் வெப்சைட் எடுத்துக்கோங்களேன். ஒரு சில பிளாக் வெப்சைட்டில் வந்து டேட் போடுவாங்க, ஒரு சில வெப்சைட்டில் போட மாட்டாங்க. ஒரு சில வெப்சைட்டில் வந்து டைட்டில் வந்து எடுத்திருப்பாங்க, சப் ஹெட்டிங் எல்லாமே போட்டிருப்பாங்க. பட் ஆனால் ஒரு சில வெப்சைட்ஸில் வந்து போட்டிருக்க மாட்டாங்க. இது எல்லாமே ஒரே வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் வந்து டாக்குமெண்ட் பேஸ்டு டேட்டா பேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து காலம் பேஸ்டு டேட்டா பேஸ். காலம் பேஸ்டு டேட்டா பேஸில் வந்து இண்டெக்ஸிங் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு தேவையான காலம்ஸ் எல்லாமே எப்பயுமே எல்லா டேட்டா பேஸ்லையும் வந்து ரோ பேஸ்டாக தான் வந்து நம்ம வந்து ஃபெச் பண்ணுவோம். காலம் பேஸ்னால் வந்து ஒரு காலமாக நம்ம வந்து எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸில் இருக்க எல்லா ரோல் நம்பரை மட்டும் வந்து நம்ம எடுக்க போகிறோம். அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் யூஸ் கேசஸ் இருக்குது அப்படின்னா வந்து காலம் பேஸ் போகிறது நல்லது. ஏன்னா இந்த டேட்டா பேஸ்லாம் டெக்னிக்கலி வந்து இதுக்காக டிசைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நார்மல் டேட்டா பேஸை கம்பேர் பண்ணுறப்போ காலம் பேஸ்டு டேட்டா பேஸ் வந்து காலம் பேஸ்டு அக்சஸ்க்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதோட இம்ப்ளிமெண்டேஷனே வந்து அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டா பேஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெஸ்ட் யூஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ், இல்லை டேட்டா அனாலிசிஸ், இல்லைனா வந்து ரிப்போர்ட் மேக் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்னென்ன டாப் ப்ரொவைடர் பார்த்தீங்கன்னா வந்து அப்பாச்சியோட HBase இருக்குது, அண்ட் தென் வந்து கிளிக் ஹவுஸ் இருக்குது, அண்ட் தென் வந்து அப்பாச்சியோட கசாண்ட்ரா இருக்குது, கூகுளோட பிக்வெரின்னு சொல்லிட்டு ஒரு டிபி இருக்குது, அண்ட் தென் வந்து வெர்டிகான்னு சொல்லிட்டு ஒரு டிபி இருக்குது. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சினாரியோ சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து அவங்களோட சேல்ஸ் எல்லாம் வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த சேல்ஸ்ன்ற காலம் மட்டும் எடுத்து அவங்களோட டேட் அப்படின்ற காலம்க்கு அகேன்ஸ்டாக வந்து query பண்ணி அதை வந்து அவங்க பிளாட் பண்ணி எப்படி இருக்குன்றதை பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சினாரியோஸ்க்கு வந்து காலம் பேஸ்ட் டேட்டா பேஸ் வந்து வரும். இது எந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வால்மார்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் தென் வந்து காம்கேஸ்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க, JP Morgan Chaseல யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து காலம் பேஸ்டு டேட்டா பேஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு IT கம்பெனின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் ஒரு MySQL இல்லை NoSQL வச்சுலாம் ஓட்ட மாட்டாங்க. அவங்களோட ஸ்பெசிஃபிக் சினாரியோக்கு ஏற்ற மாதிரி நிறைய டேட்டா பேஸஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு டேட்டா பேஸஸோட பேசிக்கான ஜார்கன்ஸ் ஏதாவது தெரியல அப்படின்னா வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் டேட்டா பேஸ் ஜார்கன்ஸ்ன்ட்டு. அதுக்கு முடிஞ்சால் ஒரு ஷார்ட் வீடியோவோ இல்லை வந்து தனியாக ஒரு டெடிகேட்டட் வீடியோவோ கம்ப்ளீட்டாக டேட்டா பேஸ் பற்றி நான் வந்து எடுக்கிறேன். ஏன்னா டேட்டா பேஸ் பற்றி எனக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து தெரியும். பின் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும்
லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் கைஸ், தட்ஸ் been it. Keep learning. Bye.